நம்ம சேனல்ல நிறைய ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி பலவிதமான ஸ்பீக்கர்ஸ் நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிளானுடைய A2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கருக்கான ரிவ்யூ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதே கம்பெனியிலிருந்து ஒரு ஹெட்ஃபோன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்டுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா SM50 Pro. இது வந்து ஒரு வயர்டு ஹெட்ஃபோன், க்ளோஸ்ட் பேக் வயர்டு ஹெட்ஃபோன், ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோஸில் சவுண்ட் வந்து உள்ளபடி கேட்கறதுக்காக ப்ரொஃபஷனல்ஸ், மியூசிக் ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன். இது ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது, 2290 ரூபா. இப்போ நான் அமேசானில் செக் பண்ணுறப்போ, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ என்ன ரேட்டில் இருக்குன்னு தெரியாது. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு என்ன விலை அப்படிங்கிறத பாருங்கள். பட் இதோட போட்டிருக்க எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளானுடைய SM50 Pro. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, கிளானுடைய SM50 Pro இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. பாக்ஸுக்கு வெளியில் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபோட்டோவாக வெளியே போட்டிருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் எடுத்தோடனே குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. சரி, இதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 6 மாதம் உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கிறதுக்காக, எக்ஸ்டெண்டட் 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கிடைக்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1 yearக்கான வாரண்ட்டி உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது தவிர 2 விதமான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.8 mm ப்ளஸ் 1.2 mm கேபிள். இது வந்து 1.2 mm கேபிள். இந்த 1.2 mm கேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் கால்ஸ் பேசுறதுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்டுடியோவில் நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ 2.8 mm கேபிள். ஸோ இந்த கேபிளுடைய சைஸ் எதுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா, இதில் அதிகமான காப்பர் இருக்கும், ஸோ கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டு உங்களுக்கு டிவைஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபரே உங்களுக்கு காதுக்கிட்ட வர்றப்போ உங்களுக்கு அதிகமான லாஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு திக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிளும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது, 2 கேபிளுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வயர்டு ஹெட்ஃபோன் சொன்னேன். ஸோ நீங்கள் ப்ளக்கை கழட்டிட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோனெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த ஹெட் ஸ்ட்ராப், இதுலேயும் உங்களுக்கு வந்து சாஃப்டான ஒரு குஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் தலைகளை போட்டுட்டு உங்களுடைய ஹெட்டோட சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்ட் பேக், ஓப்பன் பேக் ஸ்டுடியோ மானிட்டர்ஸோடைய வித்தியாசம் என்னன்னா, க்ளோஸ்ட் பேக்கில் இந்த சைடில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாக் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக்குக்கான ஒரு ஹோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அது தவிர அவங்களுடைய கொள்ளு தாத்தா 6.3 mm ஆடியோ ஜாக்கையும் இங்கே பொருத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹோலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஹோலுக்கும் ஆன கேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஒரு ஆடியோ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டோரில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேபிளினுடைய கவலை உங்களுக்கு வேணாம். பட் ஆனால் கேபிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த 1.2 mm கேபிள்லையும் சரி, இந்த 2.8 கேபிள்லையும் சரி, 2லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 6.3 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஜாக்கினுடைய குவாலிட்டி, வயரினுடைய குவாலிட்டி எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ பொதுவாக இன்னைக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய எந்த ஒரு மொபைல் ஃபோன்லேயும் ஆடியோ ஜாக் இல்லாததுனால ஒரு USB கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் என்னுடைய மேக்புக் ப்ரோவில் நான் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், மொபைல் ஃபோன்லையும் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ரொம்ப நேரம் நீங்கள் காதில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு காதில் அழுத்தம் அவ்வளோவா கிடையாது. காரணம் இதோடைய குஷன்ஸ், இந்த கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான குஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குஷனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதோடைய விலையே பார்த்தீங்கன்னா 2000 சொச்சம் தான். ஸோ இந்த விலைக்கு அவங்க ரீப்ளேசபிள் குஷன்லாம் கொடுத்தாங்கன்னா, அந்த ரீப்ளேசபிள் குஷனுடைய காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதுவே அதிகமாக இருக்கும். ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது நம்ம பாட்டு கேட்காத நேரத்தில் இப்படி ஃப்ளாட்டாக இப்படி திருப்பி விட்டுறலாம், ஈஸியாக நம்ம மடக்கிட்டு பேக்கிங் எங்கேயும் கொண்டு போகலாம். ஸோ கொண்டு போயிட்டு நீங்கள் கேட்குறப்போ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தரமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டுடியோ மானிட்டர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எக்ஸசிவான உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ்டு பேஸ் உங்களுக்கு இருக்காது, ஓவர் இம்போஸ்டு பேஸ் உங்களுக்கு இருக்காது.
அந்த பாட்டில் என்ன பேஸ் உங்களுக்கு இருக்கோ அது வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு கேட்குது. நீங்கள் பேஸ் இல்லாத ஒரு சின்ன ஒரு ராகம் கலந்த ஒரு மெலடி பாட்டு நீங்கள் கேட்டாலுமே அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பேஸ் இருக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ்லாம் இது கிடையாது. உங்களுக்கு எந்த பாட்டில் என்ன பேஸ் இருக்கோ அது வந்து ரியலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு கேட்குது. அது என்ஜாயபுளாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்த இதோடைய வாய்ஸ். இப்போது ஸ்டூடியோ மானிட்டர்னாலே முக்கியமான விஷயம் வாய்ஸ். ஒருத்தர் பேசுகிறாரு, இப்போ நானே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதை நான் எடிட் பண்ணுறப்போ இதை நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பேசுகிறேனோ அது வந்து எனக்கு கிளியராக கேட்குது. ஸோ வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டி அருமையாக இருக்குது. அகைன் எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு சப்ஜெக்டிவாக நான் சொல்ல முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டி வந்து ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஒரு சில கிட்டாரோடைய மைன்யூட்டான சவுண்டு, ஒரு சில சின்ன சின்ன இந்த ஜால்ராலாம் இந்த காயின்ஸ்லாம் செதற விடுற அந்த சவுண்டு, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குது. பட் ரொம்ப ஒன்றும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக உங்களுக்கு கேட்கல. மேபி இது வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு டியூன் பண்ணாத ஒரு ஹெட்ஃபோன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி பர்ஃபெக்ஷனுக்கான டியூன் பண்ண ஹெட்ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய விலையே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும். பட் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஒரு ஹெட்ஃபோன், அதுவும் வயர்டு ஹெட்ஃபோன், ஓப்பன் க்ளோஸ்ட் பேக் ஸ்டூடியோ மானிட்டர் ஹெட்ஃபோன் அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ எனக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, இதோடைய கம்ஃபர்ட், பில்டு குவாலிட்டி, இதில் வரக்கூடிய வாரண்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரிபிள்ஸில் வந்து ஸ்லைட்டாக சில இடங்களில் கிளாரிட்டி மிஸ் ஆகுது. அது வந்து ரொம்ப நுணுக்கமாக நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு இது இந்த பாட்டிலலாம் அதெல்லாம் மிஸ் ஆகுதுப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு மார்க் போட்டு, இந்த சூப்பர் சிங்கர் சித்ராமா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்க் போட்டு எடுத்து விட்டால் தான் பிரச்சனை வரும். மற்றபடி எனக்கு இந்த சவுண்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிடிச்சிருக்கு. 2290 ரூபா, 2300 ரூபா, 2500 ரூபாய் கம்மியான ஒரு செக்மெண்ட் வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒரு நல்ல ஒரு பையா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வயர்டு ஹெட்ஃபோன் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போலாம் யாருப்பா வயர்டு ஹெட்ஃபோன் தேடுறா, நம்மலாம் ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அடுத்த ஒரு பதிவு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.